ஒரு வசனத்தை வேகமாக உங்களுக்கு முன்பதாக எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிற தேவ பிள்ளைகள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். The book of Genesis chapter 37 and verse 3. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை சேவித்தான். யாக்கோபுக்கு வயதாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுக்கிறார். யாக்கோபு வயதாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு அழகான ஒரு பையன் அவனுக்கு கொடுக்கிறார். அவனுடைய பெயர் தான் யோசேப்பு. ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். வீட்டில் எப்பொழுதுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மூத்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ அன்பு இருக்குதோ அது தெரியல, ஆனா கடைசியா பிறக்கிற கடைக்குட்டிக்கு பெரிய அன்பை வச்சிருப்பாங்க. அது என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ரொம்ப செல்லமா தட்டி கொடுத்து வளர்ப்பாங்க. அது இன்னைக்கும் நம்முடைய தலைமுறையில் அதை நம்ம பார்க்க முடிகிறது. இதே போலதான் அன்றைக்கு யாக்கோபுடைய காலங்களில் ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கிறார். இஸ்ரவேலாக மாற்றுகிறார், ஒரு புதிய மனுஷனாக மாற்றுகிறார், சூழ்நிலைகளை மாற்றுகிறார், எல்லாவற்றையும் மாற்றுகிறார். ராகேலுக்கு பிறந்த குழந்தையுடைய பெயர் தான் யோசேப்பு. ராகேலை ரொம்ப அதிகமாக நேசித்தார். அவரை திருமணம் பண்றது ரொம்ப கடினமான காரியம். தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமா நேசித்தார். ஆனால் ராகேலுக்குள்ளே ஒரு குறைவு இருந்தது, ஒரு குழந்தை இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் கண்ணோக்கி பார்த்தார். யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றின தேவன் ராகேலை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அவனுடைய பேர் தான் யோசேப்பு. ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். காரணம் என்னன்னா, ராகேல் மேல அவ்வளவு அன்பு யாக்கோபுக்கு இருந்தபடியினால அதே அன்பை அவர் யோசேப்பின் மேலே வைக்கிறார். அவருக்கு பிள்ளைங்க இருக்குது, இருந்தாலும் கூட யாக்கோபு இந்த யோசேப்பை அளவுக்கு மீறி நேசிக்கிறதுனால ஒரு அழகான ஒரு ஆடையை கொடுக்கிறார். ரொம்ப அழகான ஒரு ஆடை. ஆனால் தன்னுடைய சகோதரர்களுக்கு அதை பார்த்து ரொம்ப கோபம். என்ன கோபம் தெரியுமா? நானும் என்னுடைய அப்பாவுடைய பிள்ளை தானே, நானும் அவருக்கு பிறந்தவன் தானே, ஆனால் என்னை விடவும் என்னுடைய சகோதரனை விடவும் என்னுடைய இளைய சகோதரனான இந்த யோசேப்பை என் அப்பா இவ்வளவு நேசிக்கிறார் என்று பயங்கர கோபம் வந்துடுச்சு. இதனால அவனை என்ன பண்றாங்கன்னா, ஒரு குழியில தூக்கி போடுறாங்க. சரி, இவன் இப்படி செத்து போயிடுவான்ட்டு அவனை எடுத்து எகிப்திற்கு வித்து விடுகிறார்கள். நல்லா யோசித்து பாருங்கள். யோசேப்பு எகிப்துக்குள்ள போகும்போது ஒரு அடிமை தான். அவன் வாழ்க்கையில பிரச்சனை வந்ததுக்கான ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுமா? அந்த துணி தான் அவன் வாழ்க்கையில பிரச்சனை, அந்த கார்மெண்ட் தான் அவன் வாழ்க்கையில பிரச்சனை. இந்த துணியை போட்டதுனால தான் யாருக்கு கோபம் வந்துச்சு? சகோதரர்களுக்கு கோபம் வந்தது. இன்னைக்கு நம்ம சகோதர சகோதரிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. எல்லாரையும் சொல்லல, சிலரை பார்க்கும்போது ஒருவேளை அண்ணன் ஒரு வீடை கட்டிட்டா பயங்கர கோபம் வந்துருது. தம்பி ஒரு நல்ல காரை வாங்கிட்டா அண்ணனுக்கு பொறாம வந்துருது. இந்த உலகம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறது. ஆனா ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? வசனம் சொல்லியிருக்கிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது, அவர்கள் இசைந்திருப்பது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய இடத்துல பிரச்சனை வர்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு கூட கிடைச்சிட்டு எனக்கு குறைவா கிடைச்சிட்டு. அவனுக்கு பெரிய வீடு வச்சிருக்கிறான், நான் சின்ன வீடு வச்சிருக்கிறேன். அவன் பெரிய கார் வச்சிருக்கிறான், நான் வச்சிருக்கிறது மாருதி 800 தான். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? சில நேரங்கள்ல நம்மள சில சிச்சுவேஷன்ல ஆண்டவர் தள்ளுவார். யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது அந்த துணியினால தான் பிரச்சனை. ஆனால் அந்த துணியை தான் ஆண்டவர் தலைகீழாக மாற்றி ஒரு சாதாரண கலர்ஃபுல் ட்ரெஸ் அவன்கிட்ட வாங்கினதுனால அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் என்ன தெரியுமா? ராஜரீக ஆடையை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க பல விதத்தின் கஷ்டத்தின் பள்ளத்தாக்குல நடந்துட்டு இருக்கலாம், பல நேரத்துல இக்கட்டின் சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கலாம், கண்ணீரின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆடைகள் கிழிந்து விட்டது, என்னுடைய வாழ்க்கையில நான் நல்ல ஒரு மதிப்புல வாழ்ந்து கொண்டிருந்தேன், இன்னைக்கு இப்படி தள்ளப்பட்டுட்டேனே, என் குடும்பம் இப்படி இருக்கும்னு நினைச்சேன், ஆனா என்ன இப்படி தள்ளிட்டாங்களே, என் வாழ்க்கை இப்படி போகும்னு நினைச்சேன்,
நான் யோசித்தது ஒரு காரியம், ஆனா தேவன் என் மேல வச்சிருக்கிற திட்டமே வேற. இது யாரு புரிந்து கொள்ளுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தெய்வ திட்டம் செயல்பட ஆரம்பிக்கும். யோசேப்பு புரிந்து கொண்டார். அதனாலதான் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ரொம்ப அழகான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த சாதாரண ஆடையை கலத்தி போட்டதுனால கர்த்தர் அவனுக்கு ராஜரிக ஆடையை கொடுத்தார். இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம சில ஆடைகளை கலத்த பயந்துட்டு இருக்கிறோம், சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில இருந்து கிழித்து போட பயந்துட்டு இருக்கிறோம். ஆனா யோசேப்பு அதை குறித்து பயப்படவில்லை. தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுவார் என்கிற ஒரு அறிவோட வாழ்ந்ததுனால கர்த்தர் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார், விசுவாசத்தை பார்க்கிறார். தேவன் செய்த ஒரு காரியம், அந்த சாதாரண துணியை தூர போட்டுட்டு ஒரு ராஜரீக ஆடையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இந்த காலை நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வெட்கத்திற்கு பதிலாக உங்களை சிங்காசனத்தில் உட்கார வைக்க போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்க சோர்வுகளை மாற்ற போகிறார், பலவீனங்களை மாற்றப் போகிறார். இதுவரை அலைந்து திரிந்த நாட்கள் போதும். மனுஷனை தேடி தேடி ஓடி இருக்கலாம், இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, எத்தனையோ மனுஷனை நம்பி இருக்கலாம். ஆனால் சில நேரங்கள்ல நம்முடைய ஆடைகள் கிழிந்து போகும் பொழுதுதான், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில உடையும் பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய முடியும். இந்த காலை நேரத்தில் 3 காரியங்கள், 3 விதமான ஆடைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தூர எறிய வேண்டிய ஆடைகள் இருக்கிறது. அந்த 3 காரியத்தையும் உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது காரியம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? ஆனால் யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த செய்தி நினிவே ராஜாவுக்கு எட்டின பொழுது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அவன் போட்டிருந்த ராஜரீக ஆடையை கிழித்து விட்டு அவன் ரெட்டை உடுத்திக் கொண்டு ஒரு சாக்கு துணியை உடுத்திக் கொண்டு அவன் சாம்பலிலே உட்கார்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் எழுதியிருக்கிறது தெரியுமா? நினிவே ஜனங்களை குறித்து வேத புஸ்தகம் சொல்லியிருக்கிறது, அது பாவம் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. அங்கு வாழுகிற ஜனங்கள் தேவன் பிரியப்படாத காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். தேவன் விரும்பாத காரியங்கள், அக்கிரமான காரியங்கள், மோசமான காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இது நிமித்தமாக நடந்த ஒரு காரியம்தான் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இது நிமித்தமாக கடந்து வந்த ஒரு காரியம்தான் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. ரட்சிக்கப்படுங்கள், பாவத்தை கலற்றி போடுங்கள். அப்பொழுது ராஜா செய்கிறாரு, ஐயா இந்த சட்டை எனக்கு தேவையில்லை, இந்த ஆடை தேவையில்லை, இந்த பாவம் நிறைந்த ஆடை எனக்கு தேவையில்லை. அதை கிழித்து எறிந்து கொண்டு சொல்றாரு, அந்த பரிசுத்தம் எனக்கு தேவை என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பாவம் என்கிற ஆடையை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். வெளியே பார்க்க நல்லாதான் இருக்குது, ராஜாவுடைய உடைய போல போட்டிருக்கிறோம். ஆனா இருதயத்திற்குள்ள வசனம் சொல்லி இருக்கிறது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறார்கள். வெளியரங்கத்தை பார்க்க நல்லாதான் இருக்குது, ஆனா இருதயத்துல பாவம் என்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் தெரியாதையா, யாருக்கும் தெரியாதே. நான் செய்யறது யாருக்கு தெரிஞ்சிட போகுது? வாழ்ற வாழ்க்கை யாருக்கு தெரிஞ்சிட போகுது? மறைமுகமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அன்னைக்கு யோனாவை அனுப்புனாரு, நினிவேக்கு அனுப்புறாரு. எப்பா அங்க போ, அங்க ஒரு காரியம் நடக்குது, அங்க என்னுடைய ஜனங்கள் அவர்கள் சீர்கெட்டு போகிறார்கள், அவர்கள் பாவத்திலே வாழ்கிறார்கள், அவர்கள் பயங்கர வயலன்ஸா இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா ராஜா ஒரு காரியத்தை செய்கிறார், அங்க இருக்கிற ஜனங்கள் ஒரு காரியத்தை செய்யறாங்க. வசனம் வந்தது, சுவிசேஷம் வந்தது, ஒரு காரியத்தை பண்றாங்க. சட்டைகளை கிழித்து கொண்டு அந்த சாக்கு துணியை உடுத்தி கொண்டு சாம்பலில உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆண்டவரே ஒரு விடுதலை தாருமப்பா. உங்க பிள்ளைங்க எப்படியோ அலைந்துட்டு இருக்கலாம், நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியம், முட்டைக்கால் போட்டு, ராஜா என் பிள்ளை இப்படி போயிட்டு இருக்கிறான்ப்பா, அவனை ஆசீர்வதியும். ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் இப்படி அலைந்து திரிகிறார்கள், ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் என்று கேட்டு பாருங்கள்.
எப்பொழுது நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ நிச்சயமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத காரியத்தை, நினிவேயை காப்பாற்றின தேவன் உங்களை காப்பாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவம் என்கிற ஆடை, யோசேப்பு போட்டிருந்த ஆடையை கிழிச்சு தூக்கி தூர போட்டாலும் அவன் செய்த காரியம் ஆண்டவரை நம்புறான். இன்னைக்கு எல்லாத்தையும் பாவத்தை கிழிச்சு போட்டுட்டு, அக்கிரமத்தை கிழிச்சு போட்டுட்டு, பெருமையை கிழிச்சு போட்டுட்டு, எல்லா காரியத்தையும் தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியம் என் இருதயத்திற்குள்ள இருக்கும்னா அதை கிழிச்சு தூர எறிஞ்சிட்டு, ஆண்டவரே உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையை ஆசீர்வதியும், என் வாழ்க்கையை மாற்றும். கேட்டு பாருங்கள், நிச்சயமாய் தேவன் உங்களை பாதுகாப்பார், உங்க பிள்ளைகளை பாதுகாப்பார், சூழ்நிலையை மாற்றுவார். கட்டுகளை உடைக்க கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சோதம் குமாரா அழிந்ததற்கான ஒரே ஒரு காரியம், பாவத்தை விட்டு அவர்கள் வெளியே வர விரும்பவே இல்லை. பாவத்தை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ விரும்பவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்காக, தேவனுக்காக உங்களுடைய பாவமான சட்டையை கலத்தி போட்டுட்டு, ஆண்டவரே பரிசுத்தமான சட்டைய, பரிசுத்தமான ஆடைய, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நான் வாழ விரும்புறேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்படி நான் யோசேப்பை ஆசீர்வதித்தேனோ, எப்படி அவனை சிங்காசனத்தில் வைத்து அழகு பார்த்தேனோ, அதே போல உங்களை அவர் உயர்த்துவார். உயர்த்தி அவர் அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நாம் பாடினது போல அவர் செய்கிற காரியம், துணி போனா போகட்டும், பாவமான வாழ்க்கை போனா போகட்டும், எனக்கு பரிசுத்தம் தான் தேவை. யோசேப்பு பரிசுத்தமாக வாழ்ந்தான். தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பதாகவும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தபடியினால கர்த்தர் அவனுடைய இன்னல்களை, இக்கட்டுகளை மாற்றி அவனை புதிய மனுஷனாக மாற்றுகிறார், வேறு மனுஷனாக பிரித்தெடுக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு அம்மாவுக்கு ஒரு பையன் இருந்தான். சின்ன வயசுல அவனை கொண்டு அழகான ஒரு சண்டே ஸ்கூல்ல உட்கார வச்சு படிக்க சொல்லுவாங்க. இந்த பையன் ரொம்ப அழகா படிக்கிற மனுஷன், நல்லா அழகா பாட்டு பாடுவான். ஆனா இந்த அம்மா ஒரு விதவை தாய், அதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனா அங்க மதியம் சாப்பாடு கொடுப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் நல்ல சாப்பாடை சாப்பிட முடியும். அதுக்காகவே இந்த சின்ன தம்பி இந்த சண்டே ஸ்கூல் எல்லாம் கரெக்டா போய் அட்டன் பண்ணுவான். வளர வளர அவங்க அம்மாவுடைய கஷ்டத்தை கண்களால பார்க்கறான். கொஞ்சம் சோறுக்கும் எங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இவ்வளவு காரியத்துக்கும் எங்க அம்மா இவ்வளவு கதறுகிறாங்களே, ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு இருப்பான். ஒரு நாள் முடிவெடுக்கிறான், சரி நம்ம ஏதாவது வேலைக்கு போவோமா அப்படின்னு பார்த்தா எந்த வேலையும் கிடைக்கல. இதை ஒரு கும்பல் பார்த்து கொண்டே இருந்தது. ஒருவன் வேலையை தேடி வர்றான்னா இவனுக்கு ஏதோ தேவை இருக்குது, இந்த வயசுல வர்றான்னா அவனுக்கு ஏதோ தேவை இருக்குது அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவனை கூப்பிட்டு சொல்றாங்க, தம்பி நான் உனக்கு ஒரு வேலை தருகிறேன், அது நீ கரெக்டா செஞ்சுட்டனா நிச்சயமா உனக்கு தேவைப்படுற காரியத்தை உனக்கு தாரேன் அப்படிங்கிறாங்க. உன்னை இவன் கேட்கிறான், ஐயா எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு பாக்கெட் அரிசி கூட எங்களால் வாங்க முடியல, எந்த ஒரு பிரெட்டு கூட வாங்க முடியல, அதனால கொஞ்சம் அந்த மாசம் சாப்பிட்றதுக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்கும் அப்படிங்கிறான். உடனே அவன் சொல்றான், சரிப்பா நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இவனுக்கு அந்த காரியத்தை கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ அந்த வீடு இருக்கு பாரு, அந்த வீட்டுக்குள்ள இந்த நைட்டு யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனா அந்த பீரோக்குள்ளால பல லட்சம் மதிப்புள்ள நகைகள் வச்சிருக்கிறாங்க, நீ அதை மட்டும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டனா உனக்கான அந்த பரிசை நாங்கள் தருகிறோம் என்று சொன்னார்கள். ரொம்ப சின்ன பையன், இவனுக்கு அறிவில்லை, இவன் செய்துட்டான், அந்த நகையை எடுத்துட்டு வந்துட்டான். எடுத்துட்டு வந்த உடனே இவனுக்கான காசை இவன் கையில கொடுத்துட்டாங்க. இவன் காசை கையில வாங்கினோடனே இவனுக்கு பயங்கர சந்தோஷம். பரவாயில்லையே, இவ்வளவு காசு நமக்கு கிடைச்சிட்டே. ஒவ்வொரு நாள் போக 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 பாவம் அதிகரித்து கொண்டே இருந்தது. ரொம்ப சின்ன தம்பி ஒரு நாள் அவனை பார்த்து சொல்றாங்க, இந்த மாசம் நான் உனக்கு காசு கொடுக்கணும்னா நீ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கொலை பண்ணணும் அப்படிங்கிறாங்க.
இவன் பாவம் செஞ்சு செஞ்சு பழகிட்டான். பாவம் செஞ்சு செஞ்சு எது பாவம் எது நல்லது அவனுக்கு தெரியல. அம்மா விட்டு தூரம் வந்துட்டே இருக்கிறான், ஆண்டவரை விட்டு தூரம் வந்துட்டே இருக்கிறான், சபையை விட்டு வெளியே வந்துட்டான். எது பாவம் எது நல்லது அவன் வாழ்க்கையில தெரியவே இல்லை. பாவத்தை பால் போல குடிக்க ஆரம்பிச்சான். சின்ன வயசு, ஏறத்தாழ 12-13 வயசு அந்த பையனுக்கு. இந்த ஆளை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் போறான், கத்தி எடுத்துட்டு போறான், யாருக்கும் தெரியாம. சின்ன பையனால அந்த வீட்டுக்குள்ள சும்மா அப்படியே விட்டுட்டாங்க. இவன் உள்ள போறான், யாருக்கும் தெரியாம அவனை குத்தி கொலை பண்ணிட்டு வந்துட்டான். போலீஸ்காரன் தேட ஆரம்பிக்கிறான், யாரு செஞ்சிருப்பா யாரு செஞ்சிருப்பா. இவன் பக்கத்திலே தான் நிக்கிறான், இவனை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இவன் சின்ன பையன், இவனுக்கு எதுவுமே தெரியாது. இவன் பாவம் நல்ல பையன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கடைசியில எப்படிலாமோ அங்கங்கன்னு துப்ப எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் தான் கொலை பண்ணான் அப்படின்ட்டு. இவன் சின்ன பையனா இருந்ததுனால இவனை ஒரு சிறுவர்கள் அந்த சிறைச்சாலையில கொண்டு அடைக்கிறாங்க. அங்க போன பிறதான் தெரியுது, நான் பண்ணது மிகப்பெரிய தவறு. ஒவ்வொரு நாளும் அங்க நல்லுழக்கம் சொல்லி கொடுப்பதற்காக ஒரு போதகர் உள்ளே போவார். உள்ளே போயிட்டு ஒவ்வொரு நாளும் அவனிடத்துல ஆண்டவரை பத்தி சொல்லிட்டே இருப்பாரு. இயேசு உன்னை நேசிக்கிறாரு, இயேசு உன்னை ரட்சிப்பார், இயேசு அவன் வாழ்க்கையை மாற்றுவார், ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு என்கிற சத்தத்தை அவன் ஒரு 13 வயசுல இருந்தே கேட்டுட்டே இருக்கிறான். ஏறத்தாழ 7 வருஷம் 10 வருஷம் தண்டனை கொடுத்து இருக்கிறார்கள். வளர 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 திருந்த ஆரம்பித்தான். வளர வளர தேவனுக்குள்ளே வளர ஆரம்பித்தான். வேறு மனுஷனாக மாற்றப்பட்டான். ஒரு நாள் தேவ பாதத்துல விழுந்து கேட்கிறான், ஆண்டவரே இது ரத்தம் படிந்த கரைகள், சின்ன வயசுல யாருக்கும் தெரியாம இப்படிப்பட்ட ஒரு தப்ப பண்ணிட்டேன். ஆனால் இனி நான் திருந்தி வாழ விரும்புகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா என்று கேட்கிறான். கண்ணீரோடு விழுந்து அழுறான். அவன் வாழ்க்கை அதுக்கு பிறகு தலைகீழ மாறுது. அந்த ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, இவன் ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறது, இவன் ஏதோ பரிசுத்தமா இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம மேலிடத்துல பேசுவோம், இவன் திருந்துட்டான் போல இருக்குது, இவனை ரிலீஸ் பண்ணிடுவோம், இனி இவன் உள்ள உட்கார்ந்து பிரயோஜனம் இல்லை, அவன் நல்லவனாக மாறிட்டான் அப்படிங்கிறாங்க. வெளியே விட்ட உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க, டேய் இனியும் உனக்கு மாசம் நிறைய தேவைப்படும், நிறைய துட்டு தேவைப்படும், நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா இந்த ஊர்ல உன்னை பெரிய ஆளாக்கிறேன், நீ செய்ய வேண்டிய சின்ன சின்ன காரியம் மட்டும் செஞ்சா போதும் அப்படிங்கிறான். இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், இயேசு உன்னை நேசிக்கிறார். தூக்கி போட்டு அடிக்கிறான், என் காசு திரும்ப கூட அப்படிங்கிறான். என்ன செய்யன்னு தெரியல. அவன் சொல்றான், என்ன எவ்வளவு நாளும் அடிச்சுக்கோங்க, எவ்வளவு நாளும் உடைச்சுக்கோங்க, அந்த பாவத்தின் சட்டைய நான் கலத்தி போட்டுட்டேன், இனி அந்த பாவமுடைய ஆடைய நான் திரும்ப போடுவதில்லை, ஆண்டவர் மாத்திரம்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அடிக்க ஆரம்பித்தார்கள், உடைக்க ஆரம்பித்தார்கள். அரை உயிர்ல அவனை ரோட்ல போட்டுட்டு போயிட்டான். இவன் மறுபடியும் எழும்பி வந்து அந்த நண்பர்களை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவான், ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு உன்னை நேசிக்கிறாரு, அந்த தேவன் உன்னை நேசிக்கிறாரு, இந்த பாவமான சட்டைய கலற்றி போட்டுவிட்டு தேவன் பிரியப்படுகிற வாழ்க்கையை வாழு. பார்க்கிறவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க, we can see a difference. அவன் ஆடையில மாற்றம் இல்ல, ஆனால் நடக்கிற நடையில ஒரு மாற்றம் இருக்கிறது, அவனுடைய பேச்சுல ஒரு மாற்றம் இருக்கிறது, அவனுடைய சிந்தையில ஒரு மாற்றம் இருக்கிறது. அவன் பழைய மனுஷன் அல்ல. எப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளே வந்தாரோ அவன் புதிய மனுஷன். அப்படி என்று உலகம் பார்க்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார். நாட்கள் கடந்து போனது. எந்த ஜனங்கள் அவனுக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களை இவனுடைய கரங்களே ஆண்டவர் கொண்டு வந்தார். இவர் ஒரு திருச்சபையின் போதகராக மாறினார். அதே திருச்சபையில இந்த ஜனங்களும் கடந்து வந்து, எனக்கு அந்த பரிசுத்தமுள்ள ஆடை எனக்கும் வேணும் அப்பா, அந்த இயேசு கிறிஸ்து எனக்கும் வேணும் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே தேவன் கொண்டு வந்தாராம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம வேற ஜனங்களுக்கு முன்மாதிரியாக வாழணும். இன்னைக்கு நம்ம சுற்றி எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்மை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு காரியம் தெரியணும், இவங்க கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, ஒரு வித்தியாசம் இருக்குதுயா, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்றான், வாழ்க்கைக்குள்ள பாவம் என்கிற அனுபவம் இல்லை,
வாழ்க்கைக்குள்ள அக்கிரமம் என்கிற அனுபவம் இல்லை, ஒரு தெய்வ பிள்ளையாக வாழுகிறான் என்கிற ஒரு வார்த்தையை நம்ம எப்பொழுது சொல்லுகிறோமோ, எப்பொழுது மனிதர்கள் நம்மளை பார்த்து சொல்றாங்களோ, எப்போ தெய்வம் நம்மளை பார்த்து சொல்றாரோ, யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் அந்த துணி கிழிக்கப்பட்டதுனால ராஜரீக உடையை கர்த்தர் போட்டு அவனை அலங்கரித்தவர். உங்களையும் அலங்கரிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்திற்குள்ளே கடந்து வரும்படியாக விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க போகிறோம். இரண்டாவது, நாம் எந்த ஆடையை நாம் கழற்றி போட வேண்டும் என்று வேத புஸ்தகம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 1 வசனம் சொல்லியிருக்கிறது, ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து இருட்டொடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, நடந்த காரியம் வேற ஒண்ணும் இல்ல. அசரிய ராஜா ஒரு காரியத்தை சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்றாரு. உன்னை மிரட்டுறாரு, நான் உன்னை கொன்னு விடுவேன், நான் உன்னை தீத்துருவேன் அப்படிங்கிறார். உடனே அசரிய ராஜா, நம்ம எசேக்கியா ராஜா என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ராஜரீக உடையெல்லாம் கிழிச்சிட்டு தெய்வ பாதத்துல அதே சாக்கு துணியை போட்டுட்டு அதே இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து கேட்கிறார், ஆண்டவரே ஏன் இந்த பாடுகள், ஏன் நான் பயப்பட வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன். இன்னைக்கு மனுஷனை பார்த்து பயந்துட்டு இருக்கிறீங்க. பயம் என்கிற ஆடை மனுஷனை உடுத்தி கொண்டிருக்கிறான். மனுஷனை பார்த்தா பயந்துருவான், கூட இருக்கிறவங்களை பார்த்தா பயந்துருவான். சாத்தான் பயத்தின் இருதயத்தை கொடுக்கிறான். வசனம் சொல்லி இருக்கிறது, ஆண்டவர் பயமுள்ள இருதயத்தை கொடுக்காமல் அன்பும் தெளிந்த புத்தி ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட வேண்டிய 2வது ஆடை என்ன தெரியுமா? பயம் என்கிற ஆடை. எதை குறித்தும் பயப்படாதீங்க. பைபிள் சொல்லி இருக்குது 365 times Bible says fear not. பைபிள் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறது, எதை குறித்தும் பயப்படாதே. ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் நம்புகிற தேவன், நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் புழுதியிலிருந்து உங்களை எடுத்து ஒரு யோசேப்பை கிழிஞ்ச துணியை கிழிச்சு போட்டவங்க மத்தியில அவனை உயர்த்தி அவருடைய கால்கள் கீழே அவர்களை பார்க்கும்படியாய் வைத்த தேவன் உண்மை உள்ளவரை. ஆனால் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. வசனம் சொல்லி இருக்கிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? பயத்தை கிழிச்சு எரிஞ்சிட்டு ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தேவன், எனக்குள்ள ஒரு வைராக்கியம் உள்ள தேவன், எனக்குள்ள ஒரு பலனுள்ள தேவன் இருக்கிறார். இனி நான் மனுஷனை குறித்தோ, வியாதியை குறித்தோ, போராட்டத்தை குறித்தோ, பண கஷ்டத்தை குறித்தோ பயப்பட வேண்டிய தேவையில்லை. முக்கியமா எதிர்காலத்தை குறித்த பயம் எனக்குள்ள இல்ல. ஏனென்றால் கர்த்தர் எனக்காக சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, யாரை குறித்தும் பயந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், டோன்ட் ஃபியர். எதை குறித்து பயப்படாத. எதிர்காலத்தை குறித்தோ, வாழ்கிற காரியத்தை குறித்தோ, இனி வரப்போகிற காரியத்தை குறித்தோ ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவர் தாவீதுக்குள்ள இருந்ததுனால கோலியாத் என்கிற பெரிய மனுஷன் அவன் கெட்சிக்கிற சிங்கத்தை போல நிக்கிறான். நீ நினைக்கலாம், இந்த வாரத்துல இத்தனை மனுஷனை ஃபேஸ் பண்ண போறேனே, இந்த வாரத்துல இத்தனை காரியத்தை செய்யணுமே, யார் எனக்கு உதவி செய்வாங்க? இவங்கெல்லாம் கெட்சிக்கிற சிங்கத்தை போல என்ன விழுங்குறதுக்கு பாக்குறாங்களே, எப்படி நான் பிழைக்க போறேன்? எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறேன்? என் வாழ்க்கை இவ்வளவுதானா என்று நீங்க கண்ணீரோடு உட்கார்ந்துருக்கீங்கன்னா, பயத்தோடு உட்கார்ந்துருக்கீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்க பயத்தின் ஆடையை கடத்தி போடு. ஏனென்றால் ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். பயந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தூக்கி தூர போடுங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வசனம் சொல்லி இருக்கிறது, நீங்கள் சும்மா இருப்பீங்களாம்,
நீங்க என்ன பண்ணணும்? சும்மா இருக்கிறதுனா சும்மா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. நீங்க போராட தேவையில்ல, பயந்து ஒழிய தேவையில்ல. நீங்க துதிக்க 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 வீட்டுக்குள்ள ஜெபம் இது அதிகரிக்க 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 உங்க வாழ்க்கையில ஜெபம் பெருக 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 கர்த்தர் உங்க வாழ்க்கையில சிறை இருப்புகளை உடைக்க அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். யோசேப்பை கண்ணோக்கி பார்க்கிறார், உங்களை கண்ணோக்கி பார்ப்பார். யோசேப்பை ஆசீர்வதித்தார், உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? பயத்தின் ஆடையை கலத்தி போடுங்க. ஆண்டவருக்கு மட்டும் பயப்படுங்க. எனக்கு நிறைய மனுஷரை பார்க்கிறேன், உலகத்துல வாழுகிற உலக மனுஷனுக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க. அவன் சொல்லிட்டா அதுக்கு காலும் கையும் நடுங்கிட்டு இருக்கும். ஆனா பயம் இருக்கணும், மரியாதை என்கிற பயம் இருக்கணும். ஆனால் தேவனுக்கு பயப்படுறது தான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். மனுஷனை குறித்து பயந்துட்டு இருக்கிற காரியத்துக்கு தூரப்படுங்க. எசேக்கியா ராஜா அசரிய ராஜாவை பார்த்து பயப்படுறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா மறுபடியும் ராஜா ஆடைய போடு, இனி இதை குறித்து பயப்படாத, இவனை குறித்து பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன் வருஷத்தை அதிகரித்து தருகிறேன், உங்க வாழ்நாளை அதிகரித்து தருகிறேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், உன் போராட்டத்தை மாற்றேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து பாருங்கள், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியா ஒரே ஒரு ஆடையை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 அதிகாரம் அதனுடைய 34 வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் ஜெனிசிஸ் சாப்டர் 37 and verse 34. ரொம்ப அழகான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். யாக்கோபை குறித்து, இஸ்ரவேலாக மாற்றப்பட்ட யாக்கோபை குறித்து ஆண்டவர் பதிவு செய்து வைத்திருக்கிற ஒரு வசனம் தான், தன் மகனுக்காக அவன் துக்கப்பட்டு பட்டு அவன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு சாக்கு துணியை உடுத்திக் கொண்டு அவன் உட்கார்ந்து அழுறான். எதனால இந்த சிச்சுவேஷன் வந்துச்சு தெரியுமா? Do you know why this situation came the life of Jacob? எதனால இந்த சூழ்நிலை யாக்கோபுடைய வாழ்க்கையில் வந்தது தெரியுமா? யோசித்து பாருங்கள். அவனுக்கு மூத்த பிள்ளைகள் இருந்தார்கள், ஆனால் பார்ஷியாலிட்டி என்கிற ஒரு எண்ணம் அவனுடைய இருதயத்திற்குள்ளே கடந்து வந்தது. மூத்த பிள்ளைக்கு தேவையில்லை, ஆனா என் கடைசி பிள்ளை நான் ரொம்ப நேசிக்கிறேன். கடைசி பிள்ளை ரொம்ப ஏன் நேசிக்கிறேன் தெரியுமா? ராகேலை நான் நேசிக்கிறேன். இததான் அவனுடைய தாயாகிய ரெபெக்காளும் செய்தாள். ஏசாவை நேசிக்கிறத விட்டுட்டு யாக்கோபை மாத்திரம் நேசித்தாள். இன்னைக்கு ஏன் நம்ம தோத்துட்டு இருக்கோம் தெரியுமா வாழ்க்கையில? இன்னைக்கு ஏன் நம்ம இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்க தேவ பிள்ளைகள் எல்லாரையும் சொல்லல, சிலர் தன்னுடைய வாழ்க்கையில உடைந்து போய் இருக்கிறாங்க, குடும்பத்தால தள்ளப்பட்டிருக்கிறாங்க, குடும்பத்தால ஒதுக்கப்பட்ட சூழல வாழ்றாங்க. ஏன் தெரியுமா? பார்ஷியாலிட்டி. இன்னைக்கு 2 கண்ணு நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா, ஒரு கண்ணு குருடாச்சுன்னா ஒரு கண்ணை வச்சுட்டு லைசன்ஸ் வாங்க போனா எந்த மனுஷனும் லைசன்ஸ் கொடுக்க மாட்டான். இன்னைக்கு கார் ஓட்டுறதுக்கு, பைக் ரைட் பண்றதுக்கு லைசன்ஸ் வேணும்னா 2 கண்ணு வேணும். இதே போலதான் தெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா இருக்கிற 2 பிள்ளைகளோ 10 பிள்ளைகளோ 15 பிள்ளைங்களோ, எப்படி மூத்தவனை நீங்க பார்க்கிறீங்களோ அதே போலதான் யாரை பார்க்கணும்? கடைசி பிள்ளைய பார்க்கணும். இன்னைக்கு யாக்கோபு இஸ்ரவேல் என்கிற மனுஷன் பார்ஷியாலிட்டி பார்த்ததுனால நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவன் வயசான நாட்கள்ல தன் மகனுக்காக தான் போட்டிருக்கிற சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு உட்கார்ந்து கதற, ஆண்டவரே நான் செய்த காரியம் தவறுதான், என் பிள்ளைய அதிகமா நேசிச்சுட்டேன், ஆனால் இன்னைக்கு அவனை குறித்து இப்படிப்பட்ட காரியங்களை கேள்விப்படுறேனே, அவனுக்கு கொடுத்த சட்டை இன்னைக்கு ரத்தம் கரை படிந்து இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? பார்ஷியாலிட்டி. இன்னைக்கு ஆண்டவர் மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பாயிருங்கள், எல்லாரையும் ஒரே போல நேசிங்க, எல்லா இடத்துலயும் ஒரே போல அன்பா வைங்க.
சிலரை பார்க்கிறோம், கொஞ்சம் காசு கொடுத்தா அவங்க வீட்டுல 1 மணி நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க. கொஞ்சம் காரியத்தை செஞ்சுட்டாங்கன்னா அவங்க வீட்டுல 10 மணி நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க. இன்னைக்கு எல்லா மனிதர்களும் இப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் மிக தெளிவாக ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா, ராஜரிக ஆடைய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னா, the third experience, live a life without partiality, பாகுபாடு இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை நேசிக்கிற வாழ்க்கை, குடும்பமா தேவனை நேசித்து பாருங்கள். நிச்சயமாக சொல்ல முடியும் எப்படி தேவன் அந்த யோசேப்பை உயர்த்தினாரோ. அந்த யோசேப்புக்கு அந்த ஆடைகள் கிழிக்கப்பட்டது. இன்னைக்கு 3 ஆடையை சொல்லி இருக்கிறேன். பாவம் என்கிற ஆடை, 2வது ஒரு ஆடை குறித்து பார்க்கிறோம், பயம் என்கிற ஆடை, 3வது ஒரு ஆடையை பார்க்கிறோம், பார்ஷியாலிட்டி என்கிற ஆடை. இந்த 3 ஆடையும் தேவ பிள்ளைகள் கிழித்து போற்றணும். இந்த 3 ஆடையும் தேவனுக்கு பிரியமில்லாத ஆடை. 3 ஆடையும் கிழிச்சு போட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இன்னைக்கு உங்க சமூகத்தை நான் வந்திருக்கிறேன், இன்னைக்கு என்ன வேறு மனுஷனாக மாற்றுங்க ஆண்டவரே, உங்களை நம்பி வந்திருக்கிறேன், என் சூழ்நிலைகளை மாற்றுங்க. கேட்டு பாருங்கள், அந்த யோசேப்பை அந்த சூழ்நிலையில அந்த பிரச்சனையில் மத்தியிலும் உயர்த்தின தேவன் உண்மை உள்ளவரே. ஆனால் நிச்சயமாக உங்களை அவர் கண்ணோக்கி பார்ப்பார், உங்கள் சூழ்நிலையை கண்ணோக்கி பார்ப்பார், உங்களை வேறு மனுஷனாக மாற்றி உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நாம் இருக்கிற